தமிழ்நாடு ₹1 கொடுத்தால் 29 பைசா மட்டுமே மத்திய அரசு தருவதாக தெரிவித்த அமைச்சர் உதயநிதி, கடுமையான நிதி நெருக்கடியிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு 1120 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டப் பணிகள், 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு கூடம் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அவர், தமிழகம் மத்திய அரசுக்கு கொடுத்த வருவாய் 6 லட்சம் கோடி ரூபாய் எனவும் அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்தது 1,58,000 கோடிதான் என குற்றம் சாட்டினார். தமிழகம் ₹1 கொடுத்தால் 29 பைசா மட்டுமே மத்திய அரசு தருவதாக தெரிவித்த அவர், கடுமையான நிதி நெருக்கடியிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு கடந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தியிருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறோம் திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1,58,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒன்றிய அரசுக்கு வரியா ₹1 கட்டினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் 29 காசு தான். ஆனா மற்ற மாநிலங்களுக்கு